அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிருதி அகாடமியிலேருந்து உங்கள் தம்பையை பேசுகிறேன். இந்த சேனலோட நோக்கமே உலகத்தில் உள்ள கடைக்கோடி தமிழனுக்கும் ஆங்கிலங்கிற இந்த அரிய ஒரு திறமையை கொண்டு போய் சேர்க்கறது தான். கடந்த 2 வீடியோக்கெல்லாம் நம்ம காணொலியில் பார்த்தோம். சைலண்ட் லெட்டர்ஸ், பி ஒரு சைலண்ட் லெட்டர் பார்த்தோம், அப்புறம் கடைசியாக டி சைலண்ட் லெட்டர் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிற சைலண்ட் லெட்டர் வீடியோ சிங்கிற லெட்டர் இந்த 6 வார்த்தைகளில் உச்சரிக்கப்படுறதில்ல. நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக பார்க்கலாம். மசில், ஃபஸ்ட் வேர்டு மசில்னா தசை. இந்த சி மஸ்கில் அப்படின்னு எழுதணும், ஆனால் மசில்னு படிக்கணும். இந்த சி சைலண்ட். ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் மசில்ஸ். நமக்கு நிறைய தசைகள் இருக்கிறது. வி ஹாவ் லாட் ஆஃப் மசில்ஸ் ஆஸ் எ ஹியூமன் பீயிங். இந்த செகண்ட் லெட்டர் சீன், காட்சின்னு சொல்லுவோம். இந்த சீனில் இந்த சியை எடுத்துகிட்டு எஸ்சிஎன்இன்னு படிக்கணும். எழுதுகிறப்ப எஸ்சிஇஎன்இன்னு போடணும். காட்சி, சீன். ஸோ தேர் வேர் வெரி குட் சீன்ஸ் இன் தட் மூவி. நாங்கள் நேற்று பார்த்த படத்தில் நல்ல சீன்ஸ் இருந்தது. தேர் வேர் வெரி குட் சீன்ஸ், காட்சிகள் இருந்தது அப்படிங்கிறது. அடுத்த வேர்டு பிக், எடுக்கிறது. ஏதோ ஒன்று கீழே போட்டது எடுக்கிறது, இல்லை ஏதோ ஒன்று எடுக்கிறது. ஐ பிக்டு ஒன் ஆஃப் தோஸ் மேங்கோஸ். நிறைய மேங்கோ இருந்தது, அதில் ஒரு மேங்கோவை நான் எடுத்தேன். ஐ பிக்ட். அந்த பிக்கில் இந்த சி சைலண்ட்டு. பிஐகே எப்படி இருந்தால் உச்சரிக்கிறோமோ அப்படியே உச்சரிக்கணும். எழுதுகிறப்ப மட்டும் பிஐசிகே சொல்லணும். அடுத்த வார்த்தை நம்ம டெய்லி பார்க்குறது, யூஸ் பண்ணுறது தான் சிஸ்ஸஸ், கத்திரிக்கோள். அந்த கத்திரிக்கோளுங்கிற வார்த்தையில் சி சைலண்ட். நம்ம SISSORS அப்படிங்கிற இருக்கிற மாதிரி படிக்கணும், உச்சரிக்கணும். எழுதுகிறப்ப இந்த சிஎஸ் சேர்த்துக்கணும், கத்திரிக்கோள். ஸோ ஐ ஆல்வேஸ் ஹாவ் சிஸ்ஸஸ் ஹேண்டி. நான் என் கைக்கு பக்கத்துலேயே எப்பயுமே ஒரு சிஸ்ஸஸ் கையில் வச்சுருப்பேன். ஐ ஆல்வேஸ் ஹாவ் மை சிஸ்ஸஸ் ஹேண்டி. இந்த நெக்ஸ்ட் வார்த்தை செக். இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று பரிசோதனை, சோதிக்கிறது, டெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று காசோலை. இந்த 2 விஷயத்துலையுமே CHECK. நீங்கள் இந்த சி இல்லாத மாதிரியே செக்குன்னு சொல்லணும். சியை உச்சரிக்கக்கூடாது. எழுதுகிறப்ப மட்டும் CHECKன்னு போடணும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை கான்ஷியஸ். இது முக்கியமான வார்த்தை. உணர்வுள்ள, உணர்வு பூர்வமான. கான்ஷியஸாக பேசலாம் அப்படின்னா உணர்வு ரீதியாக பேசலாம், உணர்வுகளோடு பேசலாம். கான்ஷியஸ், CONSCIOUSன்னு எழுதணும். படிக்கிறப்ப இந்த சியை விட்டுட்டு கான்ஷியஸ், உணர்வுள்ள. ஸோ வி ஹாவ் டு பி ஆல்வேஸ் கான்ஷியஸ். நாம் எப்பயுமே உணர்வுபூர்வமாக உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது. வி ஹாவ் டு பி ஆல்வேஸ் கான்ஷியஸ். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த 6 வார்த்தைகள். இந்த சி சைலண்ட்டாக உள்ளது. இது மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் ஆங்கிலத்தில் சி சைலண்ட்டாக உள்ள வார்த்தைகள் இருக்குது. உங்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் ஃப்யூச்சரில் உள்ள எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.